நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சீன் வந்துருச்சு. மொத்த ட்விஸ்ட்டே அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் ராஜா சொல்கிறாரு, என்ன சிஸ்டர் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? கார்த்திக் ஒன்று கோச்சிட்டு போனது அது கிடையாது. உண்மையிலே அவனுக்கு பொய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது. அது கூட இருக்கவங்க பொய் சொன்னால் அவனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காண்டி தான் போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தீபாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போச்சு முருகா, இன்னைக்கு எப்படியாவது நான் கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா என் தலையில இப்பேற்பட்ட இடியை இறக்கிட்டியே. இனிமே நான் எப்படி கார்த்திக் சார் கிட்ட போய் என்னோட உண்மையை சொல்றது? சொன்னா அவர் ஏத்துக்குருவாரா? நான் இவ்வளவு நாள் அவர் கூடயே இருந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன்னு சொன்னா அவரோட நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாரு. என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அவரோட வாழ்க்கையில எனக்கு இடம் கிடையாது. பாடலாட்டி அவர் சவாலில் தோத்துருவாரு. பாடுனா என்னோட வாழ்க்கையே போயிடும். என்னை எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து ராஜா உள்ள போறாருல, இங்க பாரு மாப்ள, நீ எதுவும் வருத்தப்படாத, அந்த பொண்ணு தெரியாம ஏதோ ஒரு பயத்துல பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ அதெல்லாம் விடுறா, நீ சவுண்ட் இன்ஜினியரி கால் பண்ணியா, என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதைத்தான் மாப்ள உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அவர் இன்னைக்காவது கண்டிப்பா ரெக்கார்டிங் இருக்குமா, இல்லைன்னா இன்னைக்கு ஏதாவது சொதப்பிடுமா? ஏன்னா எனக்கு ஈவினிங் வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்ல, அவர்கிட்ட கண்டிப்பா வர சொல்லு, நமக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்கும் ஒரு தடவை பல்லவி கால் பண்ணி கேளே மாப்ள, ஏன்னா இன்னைக்கு மட்டும் பாடலாட்டினா நம்ம கண்டிப்பாக சொன்ன டேட்குள்ளே ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ பாடி கொடுத்தாலுமே நமக்கு ராப்பகலாக வேலை இருக்கும். நைட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தா தான் இந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ண முடியும். நீ எதுக்கும் அவங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, கார்த்திக் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒன்றும் நினைக்காத மாப்பிள்ள, சும்மா கேளு அப்படின்னு சொல்ல, அடுத்து பல்லவிக்கு தான் கால் பண்ணுறாங்க. அங்கிட்டு தீபா சேரில் உட்காந்துருக்காங்கல்ல, பல்லவி ஃபோன் அடிக்குது. அதை பார்த்தது தீபா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ பல்லவி ஃபோன் எடுக்குது, கார்த்திக் சார் தான் பண்ணுறாங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சிடறாங்க. அது ராஜா கேட்குறாரு, என்னாச்சு எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ரிங்கு போது, ஆனால் அட்டன் பண்ணல, வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும், நீ போய் வேலையை பாரு, கண்டிப்பாக பல்லவி வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து தீபா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் கார்த்திக் கால் பண்ணுறாங்க. தீபா வேறு வழி இல்லாமல் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அது சார் அப்படின்றாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? நேற்று நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் அதை கேட்குற மாதிரியே இல்லை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன நம்புறது இவ்வளோதானா? சொல்லுங்கள், உங்களுக்காக நான் எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கேன் தெரியுமா? இப்போயுமே எனக்கு கஷ்டமாக தாங்க இருக்குங்க. நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கம்பல் பண்ண விரும்பலை, ஆனால் எனக்காக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் தான் பண்ணுறேன். எனக்கு வர வழி கிடையாது. என்னோட லாஸ்ட் ஆப்ஷனே நீங்கள் தான். நான் ஜெயிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் அது அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், நீங்கள் பாடுவீங்கன்ற நம்பிக்கையில் இப்போ நான் ஃபோனை கட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கட் பண்ணிடுறாரு. தீபாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து மீனாட்சி தான் கால் பண்றாங்க. தீபா ஃபோன் அட்டென்ட் பண்றாங்க. தீபா என்னாச்சு, கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? அவர் என்ன சொன்னாரு? எப்படி நிலைமை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தீபா எதுக்கு தீபா அழுகுற? என்னாச்சு சொல்லு, என்ன நடந்துச்சு? கார்த்திக் ரொம்ப கோவப்பட்டாரா, வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா நான் சொல்ல வர நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் காலையில் நடந்துச்சுல அதெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுக்கா, இப்போ கால் பண்ணி வேற நீ தான் என்னோட லாஸ்ட் ஆப்ஷன், எப்படியாவது பாடணும்னு சொல்கிறாருக்கா. எனக்கு ஒரு வழியே தெரியல, நான் போய் பாடுனேன்னு வைங்களேன், கண்டிப்பாக கார்த்திக் சார் வாழ்க்கையில் நான் இல்லை, நான் பாடலாட்டி அவர் எல்லாரும் முன்னாடி தோத்து அசிங்கப்படணும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லைக்கா, சுத்தமாக எனக்கு மைண்டில் எதுவுமே ஓடவே மாட்டேங்குது, இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன தீபா இப்படி ஆயிடுச்சு? இப்போ ரெண்டு பேத்துக்குமே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். கார்த்திக் அங்கே ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே நீ கார்த்திகை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஃபோனை கட் பண்ணு, நான் வர்றேன், ஒரு ஐடியா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கார்த்திக் அப்படின்னு ராஜா வராரு. என்னாச்சு எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்ல, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, கீழே இருந்து ஃபோன் வந்துச்சு, பல்லவி வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னதுமே பல்லவி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேமா கார்த்திக் போறாங்க. போற வழியில ராஜா ஃபோன் வந்துடுது. ஃபோன் அட்டன் பண்றதுக்காக ராஜா கிளம்பிடுறாரு. கார்த்திக் மட்டும் கீழே வர்றாங்க. வந்ததுமே என்ன அண்ணி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவங்க தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு பர்தா போட்ட ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிறது தீபா தான். டே என்னடா இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து எதுக்கு பர்தா போட்டிருக்காங்க, பர்தா போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கிறாரு. அது அவங்களோட விருப்பம் கார்த்திக், நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இந்த பொண்ணுமே எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, உனக்கு கால் பண்ணாங்களா, ரிங்கே போகலை, என்னாச்சுன்னு தெரியல, அட்ரஸை வேற தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தீபா நம்பர் நீ ஒன் டைம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி வீட்டில் இருக்கும்போது கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணிட்டே இருந்தாங்க. தீபா வேற ஃபோனில் ஏதோ அவசரத்தில் வீட்டிலே வச்சுட்டு போயிட்டா, ரிங்கு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நான் போய் அட்டன் பண்ணி பேசினேன், அப்புறம் தான் சொன்னாங்க, நான் தான் நானே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இன்னும் நம்ப முடியல, இவங்க மொத்த காமிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க,
பண்ணாதீங்க சார், எனக்கு வந்துட்டு நீங்கள் ஜெயிக்கணும் அவ்வளோதான், உங்களுக்காக பாடி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன், மற்றபடி எனக்கு முகத்தை பார்க்குறது எனக்கு விருப்பம் இல்லை சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னமோங்க நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஆனால் என்னன்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் உங்களுக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி நான் இவ்வளோ தூரம் போராடுறேன், ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. சார் நீங்கள் தான் சார் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, சரி விடுங்க தம்பி, அதான் பல்லவி வந்துட்டாங்கல்ல, இவங்க பாடினாங்கன்னா எல்லாமே சரியாயிடும், இப்போதைக்கு நம்ம இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவியும் சொல்கிறாங்க, ஆமாம் சார் ப்ளீஸ் சார், இப்போதைக்கு நீங்கள் ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஒரே நோக்கமாக இருக்குது, நம்ம ரெக்கார்டிங்கை வச்சுட்டு அதுக்கடுத்து எதனால் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ கூட நீங்கள் தான் பல்லவின்னு என்னால் நம்பவே முடியல, பரதாக்குள்ளே இருக்கிறவங்க பல்லவி தான் அப்படின்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குது, அது மட்டும் கிடையாது, உங்களோட உண்மையான நேமே பல்லவி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இன்னும் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மெயின் மேட்டர்லேயே கை வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தீபாவும் மீனாட்சி ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்காங்க. அப்போ பல்லவி சொல்கிறாங்க, சார் நான் பாடுனா வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கல்ல அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்திக் நான் ஆல்ரெடி இவங்களை பாட வச்சு கேட்டு பார்த்துட்டேன், அதே வாய்ஸில் தான் இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு இவங்க தான் பல்லவி, நம்புங்க, நம்ம முதல்ல ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆமாம் சார் வாங்க ஃபஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே சரி வாங்குங்க, ஆனால் ஏதோ பண்ணுறீங்க, எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. இப்போ போனதுமே ராஜா இந்த இதை மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்காரு. கார்த்தி வந்துட்டு இல்லை நீங்கள் பாடிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் நான் வேணா இப்போ உங்களுக்கு ஒன்றை பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. அதை கேட்டதும் கன்ஃபார்ம் இவங்க தான் ராஜா பல்லவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இப்போ தான் தீபாக்கா பாடா இப்போயாவது ஒரு ஒத்துக்கிட்டாரு, எப்படியாவது பாடி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடணும், அப்போ தான் கார்த்திக் சார் வந்துட்டு ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்க மீனாட்சி வந்துட்டு கார்த்திக் உங்களுக்கு வந்துட்டு தீபா எதுவும் ஃபோன் பண்ணாலா, ஆஃபீஸில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நம்மளை பற்றி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு யோசிக்கிறாங்க. இல்லை ரொம்ப அப்செட்டாகவே இருந்தா, உங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா, கோவிலுக்கு போகணுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்கிட்டே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. அதான் ஒரு வேளை ஆஃபீஸ் வந்திருக்காளோ இல்லை கோவிலில் தான் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கோவிலில் தான் இருப்பா அப்படின்னு சொல்ல கார்த்திக் சொல்கிறாரு, ஆமாம் இருக்கும், நானும் இங்கே ரெக்கார்டிங் அவசரத்தில் அதெல்லாம் பார்க்கவே முடியல, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே வந்துட்டேன், அது மட்டும் கிடையாது அவங்க கோவிலில் தான் இருப்பாங்க, என்கிட்டே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புறாரு. எல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் இப்பெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி யோசித்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடவுளே எப்படியாவது இந்த ரெக்கார்டிங் நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. தீபா பாட்டு பாடினதுமே எல்லாரும் முகத்துலேயும் பயங்கர சந்தோஷம், செம்மையாக பாட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு அவ்வளோதான்டா கார்த்தி வின் பண்ணிட்டாங்க, ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்னேகா மீனாட்சி ராஜா எல்லாருமே என்ஜாய் பண்ணி அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. தீபாவும் பாடிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்துட்டு தீபா பரதால பாடுற மாதிரி காமிக்கிறாங்க, இன்னொரு சைடு வந்துட்டு நார்மல் சாரியில் பாடுற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் வந்துட்டு பாட்டெல்லாம் வந்துட்டு பாடி முடிக்க போகிற ஸ்டேஜில் கார்த்தி வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக பல்லவியை பார்த்துட்டு இருக்காங்க. பல்லவியை வந்துட்டு பாட்டு பாடி முடிக்கிறாங்க. தீபா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மீனாட்சி சந்தோஷப்படுறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரோமோவில் தீபா பாடுற மாதிரி வரவும் அவ்வளோதான், சீன்லாம் முடிஞ்சிட்டு தீபா பாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அது கிடையாது, பர்தாவில் பாடுற மாதிரி காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு யோசித்து பார்க்கும்போது நார்மல் சாரியில் பாடுற மாதிரி இருக்குது. அதை தான் நமக்கு போட்டு நல்லா பக்காவாக ஏமாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்படி வந்துட்டு மோசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.